ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் வின் பிரேக்கர்ல சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்துமே வீடியோ லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன சக்குரா, எதுவும் பிரச்சனையா என்ன? உனக்கு வயிறு வலிக்குதா? நான் ஒண்ணும் உங்களோட வேலைக்காரங்க இல்ல, புரியுதா? குட் மார்னிங் அம்மாடி கோட்டோஹா. மார்னிங் சாட்டோ பாட்டி. தூக்கிட்டு வந்துருங்க. இறங்க முடியுமா முடியாதா? இவ்வளவு உயரத்துல இருந்து இறங்குனா நான் எப்படி இறங்குவேன்? வயசானவங்க மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. எதுக்கு மேல பேச மாட்டேன். இவன மாதிரி ஒரு சோம்பேறிய நான் பார்த்ததே இல்லப்பா. ஆளப்பாரு. ஹேய், பாருடா, இடுப்பு வலிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இப்ப ஜம்ப பாத்தியா? ஆமா, இடுப்பு வலிதான். ஆனா என்னால நடக்க முடியாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. வயசானாலும் உங்களோட கொழுப்பு குறையவே இல்ல பாருங்க. ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஃபியூரின் ஹை ஸ்கூல்ல இருக்க உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. என்ன பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு உனக்கு நன்றி. குழந்தைன்னு வச்சு செய்யறேன். நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏய் சக்குரா, ஒரு நிமிஷம் இரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த எக் சாண்ட்விச் கூட சாப்பிடுறதுக்கு சில ஃப்ரூட்ஸும் வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு போ. இன்னைக்கு உனக்கு என்ட்ரன்ஸ் செரிமனி வேற இருக்குல்ல? ஆனா அது மத்தியானம் தானே ஸ்டார்ட் ஆகும். இப்பவே இதுக்கு மணி 10 தான் ஆகுது. ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. இல்ல ஒண்ணு இல்ல, நான் போற போக்குல அப்படியே கிளம்பி வந்தேன். சரி சரி, இந்த வயசுல ஆர்வம் இருக்குதானே செய்யும். அவனை நோண்டாம அவளாலையும் இருக்க முடியல. உன்ன மாதிரி இன்னும் அங்க நிறைய பேர் இருப்பாங்க. இங்க பாரு, அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் சொல்றேன்ல. நல்ல இன்ட்ரோ. குட் மார்னிங் நைரே கண்ணா, எப்படி இருக்க? குட் மார்னிங் சாட்டா பாட்டி, நல்லா இருக்கேன். டேக் கூட பிரிக்காம வந்துக்கிறாரு. என்ன கோட்டா, எப்படி இருக்க? இந்த புது ஃபியூரின் யூனிஃபார்ம்ல பார்க்க நான் அட்டகாசமா இருக்கேன்ல. புதுசுன்னு காட்டுறாரா? ஆடி இருக்க டேக் கூட இன்னும் கலட்டல. அடடடா, ஆமால. ஐயோ, என்னையா இது? கலட்டலான்னு பார்த்தா எட்ட ஈகரா புது மாட்டேங்குது. பையனா தான் தெரியல. இது என்ன கொடுமை? பேண்ட்ல இருக்கிற டேக்கையும் நான் மறந்துட்டேன்ப்பா. ஆமா, இவனும் ஃபியூரின்ல இருக்கானா? சரியா சொன்ன. நீங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தான் இருக்க போறீங்க. 2 பேரும்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இவனை நான் பார்த்ததே இல்லையே. அப்படின்னா இவன் இந்த ஊர் ஆளு கிடையாதா? வெளியூரா? இப்ப அதுக்கு என்னங்கற? நான் எங்க இருந்து வந்த, உனக்கு என்ன? என்னது எனக்கு என்னவா? இங்க பாரு, இங்க பாரு. இவனோட தலைமுடி, இவனோட கண்ணு. அதை பத்தி பேச வர. இப்ப எதுக்கு புருவத்தை தூக்குற? சின்ன வயசுல இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுப்பா. என்ன என்ன ஸ்ட்ரெஸ்ஸா? நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கனா? அப்படின்னா நைரே, இவனோட பேரு சக்குரா. நேத்து தான் இவன் இந்த ஊருக்கே வந்திருக்கான். அப்புறம் சக்குரா, இவன் தான் நைரை. சக்குராவா? ஊருக்கு வெளியே சக்குராங்கிற பேர்ல நான் யாரையும் கேள்விப்படலையே. ஆமா, இவன் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. சும்மா டென்ஷன் ஆகாத, அவன் எப்பவுமே இப்படிதான். ஃபியூரின் ஹை ஸ்கூல் ஒன்னும் சாதாரண ஸ்கூல் கிடையாது, உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சுதான். ஊருக்காரங்களுக்கு ஒண்ணுனா போஃபூரின் ஆளுங்க அவங்களை காப்பாத்த ஓடோடி வருவாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்றவங்கள காலி பண்ணிடுவாங்க. அவங்க தான் உண்மையான ஹீரோஸ். அது மட்டும் இல்லாம ஃபியூரின்ல இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஹீரோஸ் தான்ப்பா. ஊருக்காரங்களுக்கு உதவி பண்றதும் அவங்களை காப்பாத்துறதும் தான் வேலையை. கேட்கவே டக்கரா இருக்குல்ல? நானும் அவங்கள ஒருத்தங்கிறத மறந்துடாத. சரி, இப்ப சொல்லு, நீ இந்த ஊருக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லாம ஃபியூரின்ல சேரணும்னு எதுக்காக முடிவு பண்ண? அடிக்கலாம். வேற எதுக்கு? டாப்புக்கு வரணுங்கிறதுக்காக தான். ஒரு ஹீரோவா இருந்து இந்த ஊருக்காரங்களை எல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா இங்க ஸ்ட்ராங்கான ஆட்கள் இன்னும் நிறைய தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் விட நான் தான் கெத்தான ஆளு. இங்க பாரு, நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, அது நல்லதுக்கும் இல்ல. அதையும் மீறி நீ இப்படி பேசுனேன்னு வெச்சுக்கோ, உன்னை பொளந்துருவாங்க. எதுக்கு மேல முடிக்காது, வாங்கி கட்டிக்கவா? என்னாச்சு? ஐயோ, ஏற்கனவே லேட் கண்டிப்பா ஆயிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளா இருப்பாங்கல்ல இந்த ஊர்ல. அப்புறம் பார்க்கலாம். என்ன ஏய், பேசிட்டு இருக்காம? இரு, நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமயா போக போற? என் யூனிஃபார்மா காட்டலாம் தான் இங்க வந்தனே. என்ட்ரன்ஸ் செரிமனிக்கு முன்னாடி இந்த ஊரை 3 தடவை சுத்தி வரணும். ஏன்னா இன்னையில இருந்து இந்த ஊருக்குள்ள நானும் ஹீரோ தான். ஆனா இந்த ஊருக்காரன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. பாத்தியா, அவன் ரொம்ப ஃபன்னி இல்ல? ஆமாமா, ரொம்ப ஃபன்னி. இந்த மாதிரி ஒரு ஆர்வக்குள்ளார என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல.
இவன மாதிரி ஆளுங்க ஃபியூரின் ஸ்கூல்ல இருக்காங்க நம்பவே முடியல. இன்னும் இந்த மாதிரி எத்தனை கிறுக்கங்க இருக்கானுங்களோ. இவனை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ஹீரோ மாதிரியே இல்ல. அப்படியா? ஹீரோங்கிறவ பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கணுமா என்ன? உனக்கு காஃபி வேணுமா? மொட்டை அடிச்சு கூட ஹீரோ இருக்கலாம். மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. பாக்குறதுக்கு ஸ்டைலா சீனா இருக்கிறவனுங்க சண்டை போடுறதுக்கு லாய்க்கு இல்லாதவனுங்க. அவனுங்களை வச்சுக்கிட்டுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. நான் சொன்னதுதான் உண்மை. எத்தனை தடவை பார்த்திருக்கேன். அப்படியா? ஹே சகுரா, காஃபி ஃப்ரூட்டோட கலர் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? அது காஃபியோட கலரு பிரவுன் தானே? ரெட் கலர்ல இருக்கும். அதோட பாக்குறதுக்கு செரி மாதிரியே இருக்கும். ஏன்னா நான் கூட முதல்ல காஃபி பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் விதையில இருந்து தான் உருவாகி அப்படி மாறும்னு எனக்கு தெரியாது. நாம ஒரு கண்ணோட்டத்துல இருந்து மட்டுமே பார்த்தோம்னா நம்மளால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா அதுக்காக நீயே ஒரு முடிவுக்கு வந்துடாத. நானும் brown color நல்லா நினைச்சேன். கவனிச்சு பாரு, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அதே மாதிரி பேசினாதான் தெரியும். இல்லனா உன்னால ஒருத்தரை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. அழகு. நீ போற வழி சரியாதான் இருக்கு சகுரா. அதனால இனி என்ன பண்ணணுங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். அந்த பையன் ஆ, உண்மையிலே நல்லா சண்டை போடுவானா? எப்போ சண்டை போடுறத பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பியா? அவனோட பெஸ்டா இருப்பானு ஒரு டவுட். நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா அதுக்காக நீயே ஒரு முடிவுக்கு வந்துடாத. ஒரு விதத்துல பார்த்தா அவ சொன்னது சரிதான். ஹலோ சார், இங்க பாருங்க. உங்களுக்கு பிரெட் வேணுமா? இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணது. எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குறீங்க? எங்களுக்கு எப்பவும் ஹெல்ப் பண்றது ஃபியூரின் ஸ்கூல் பசங்க தான். அதனால நாங்க உங்களுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும்ல. நேத்து அவனுங்களோட பயங்கரமா சண்டை போட்டது நீங்க தானே. இப்ப இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, எனக்கு இப்ப பசிக்கல. தெருவோட ஹீரோவே சரி சரி. இந்தாங்க, இதை எடுத்துக்கங்க. மறக்காம இத லஞ்ச்ல சாப்பிட்டுருங்க. எப்ப சாப்பிட்டாலும் எங்க பிரெட் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்கிக்கலாம். பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. ஹலோ சார், நேத்து ஹெல்ப் ஐயோ என்ன தம்பி, நேத்து அவங்கள பொழந்து கட்டிட்ட போல இருக்கு. ஸ்கூலுக்கு 2 பேக்கோட போ. வீரையா, நீ ஏன் என் கூட ட்ரிங்கிங் காம்படிஷன்ல கலந்துக்க கூடாது? அப்பா, இதெல்லாம் உங்ககிட்ட இப்ப கேட்டாங்களா? அதேதான் ஆமா, இங்க என்னதான் நடக்குது? மார்க்கெட்டே ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே கோளாறுங்க தான் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஊர் தாண்டா கொலை. என்ன மாதிரி ஒருத்தனை ஒருத்தர் கூட ஒரு வீடா பார்க்கவே இல்லை. இவங்க எல்லாரும் எம்மள எவ்வளவு அக்கறையா இருக்காங்க. ஒரு நிமிஷம். போச்சு. நீ ஃபியூரினை சேர்ந்தவன் தானே? வந்து ஹெல்ப் பண்ணு. என்ன அது? அடி வாங்குறாங்க. இவரு பெரிய பருப்பு. அந்த பொண்ணுகிட்ட நான் சும்மா கடலை போட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். பண்றாரே. எங்களுக்கு நடுவுல ஒண்ணே இல்ல, யாரு வர ஃபர்ஸ்ட் சொன்னது? இன்ட்ரோல வந்தானே அந்த இங்க பையன். பாருங்க, நீங்க பேசுறது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. இது அவளுக்கு சொல்லுங்க. அந்த பிடிக்கல. வில்லன் கேம் உனக்கு அடிக்கிறவங்க தெரியும். ஃபர்ஸ்ட் அடி வாங்கி போனாங்க. ஓஃபுரின்ல உன்னை ஒரு ஆளு நினைச்சிட்டு எல்லாருக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். ஆனா உண்மை என்னன்னா, உன்னை பாதுகாக்கவே ஒரு ஆளு வேணும். அதான் சரி. ஃப்ரெஷ்ஷா இருக்கு மூஞ்சி. அது அடிபட்டுல இருந்துச்சு. ஆடி இருக்கும்ல. இவன் வாங்கி கட்டிக்காம போக மாட்டான் போல இருக்க. உன்னால ஒரு ஹீரோவால ஆக முடியாது. போடா. நானும் அடங்க மாட்டேன். வீட்டுக்கு போய் உங்க அம்மா மடியில படுத்து ஓன்னு அழு. ஆமா, அழுமூஞ்சி. இங்க பாரு தம்பி, தேவையில்லாம என் பொறுமையை தைரியசாலி சோதிக்காத. தான். ஆனா பொழந்து power ஆகாது. கட்டிடுவேன். என்ன என்ன சொன்ன? யாராவது தேவையில்லாம பிரச்சனை பண்ணாலோ, இல்ல இடத்த நாசம் பண்ணாலோ, இல்ல அப்படி ஒரு எண்ணம் வந்தாலோ, ஃபியூரினை சேர்ந்தவங்க அவங்கள இறக்கமே இல்லாம பொழந்து கட்டிடுவாங்க. இப்படி வாயாலே சண்டை போற ஒருத்தனால என்னைக்கும் சூப்பர் ஹீரோவா ஆகவே முடியாது. இனிமே உன்கிட்ட பேசுறது வேஸ்ட். அடி வாங்கியே சாவ போற. நீ வின் பிரேக்கர் ஆயிரு, இல்ல வின் ஸ்ட்ரோம் ஆயிரு, என்னவா வேணா ஆயிரு. நான் எவ்வளவு மோசமானவன்னு இப்போ உனக்கு தெரியும் பாரு. ஹீரோ வந்து போடு. தைரியம் நிறைய இருக்கு. ஆனா இன்னும் நிறைய கத்து நம்ம ஆக்சுவலி தெரியல. எதுக்கு இப்போ நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க?
என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? ஐயோ ஃபியூரனை சேர்ந்தவனா? ஃப்ரெண்டை காப்பாத்துறேன்னு நீயே இங்க வந்து மாட்டிக்கிட்டடா. காப்பாத்துறதுக்கா? என் ஃப்ரெண்டையா? என்ன உங்களுக்கு விஷயமே புரியல. நீங்க எல்லாம் உங்களை ஸ்ட்ராங்கானவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது தப்புன்னு புரிய வைக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். நாங்க அப்படி தான் இருக்கோம். காப்பாத தான் வந்தேன். உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல. விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. அடிக்கடா இவனை. நீ அவங்கள சமாளிப்பியா? நீங்க தானே என் குருன்னு போறான் இப்ப அவன். யப்பா என்ன அடி, என்ன இப்படி அடிக்கிறவன்? சண்டைக்கு வர மூஞ்சிய பாரு. கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள மொத்த பெரியும். ஆமா, யார் இவன்? ஞாபகம் வருது. எனக்கே இப்ப அதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்நேரம் நீ யோசிச்சிருப்பல்ல, என்ன மாதிரி ஒருத்தன் ஃபியூரின்ல சேர்ந்து ஃபியூரின்ல எப்படி இருப்பான்னு. ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத. நான் உன்னை காப்பாத்தலாம் நினைக்கல. எல்லா இடத்துலயும் ஒண்ணு மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. ஆனா நீ எதுக்காக ஃபியூரினுக்கு வந்தேன்னு தான் எனக்கு தெரியல. இப்பவாவது உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நான் மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது தினம் தினம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். அடிப்பாங்க, உதைப்பாங்க. அவங்க சொல்றதை நான் செய்யணும், வேற வழி இல்லை. அப்படி இருக்கும்போது ஃபியூரனை சேர்ந்த ஒரு ஆளு என்ன வந்து காப்பாத்தினாரு. அவரை பார்த்ததும் அங்க இருக்கிற அத்தனை பேரும் பயந்து ஓடிட்டானுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பதான் அவரை மாதிரி ஆகணும்னு முடிவு பண்ணேன். அதோட நான் ஃபியூரின்ல சேர்ந்து ஸ்ட்ராங்கானவன் ஆகணும்னு நினைச்சேன். அது என்ன நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. ஜாலியா வந்தான். ஸ்டைலா சீன் போட்டு சுத்திக்கிட்டு இருக்க ஒருத்தன் சண்டை போடுறதுக்கு லாய்க்கே இல்லாதவன். அவனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஃபியூரினை சேர்ந்தவங்க இறக்கமே இல்லாம பொழந்து கட்டிடுவாங்க. சண்டையில தான் நீ வீக். அதுக்காக அலுமூஞ்சியெல்லாம் இருக்காத. அப்புறம் அதுவே உன்னை வீக் ஆக்கிடும். ஆனா நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்லாம் இல்ல. இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்ல இல்ல, எனக்கெல்லாம் ஏதாவது ஆகுமா? அவன் என் கையை பிடிச்சு இழுத்தப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நல்ல வேளை நீ என்ன வந்து அங்க காப்பாத்திட்ட. உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அப்புறம் உனக்கு ரொம்ப நன்றி. சகுரா, ஒரு நிமிஷம். இப்போ உனக்கு என்ன வேணும்? இரு, ஏன் கோச்சிக்கிற? உன்னோட ஹைட், வெயிட், பிளட் குரூப், ஹாபிஸ், என்ன பிடிக்கும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. என்னை விட கொஞ்சம் ஹைட்டா இருக்க. ஒரு 169 சென்டிமீட்டர் இருப்ப. தொடதான் கரல கட்ட மாதிரி இருக்கு. அதனால 59 கிலோ இருப்ப. உன்னோட ஷூ சைஸ் 9 இருக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஹைட்டா இருந்த. என்ன தொடுற மேல வச்சுக்காத. என்ன மன்னிச்சிக்கப்பா. இங்க பாரு, ஸ்கூல்ல இருக்கிறவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் சேகரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னமோ பண்ணி தொலை. ஓகே, இன்னில இருந்து உன்னை நோட்ட வெட்டிக்கிட்டே இருப்பேன். தெரியும். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்னது? எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு கூட வழி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. சண்டையில வேணா என்னால ஹெல்ப் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஊர் ஆளுங்களை பத்தியும் ஊரை பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுல ஐயா தான் டாப். சரி வா, கிளம்பே. ஸ்கூலுக்கு இந்த பக்கம் தான் போறோம். இங்க பாரு, எதுக்காக என்ன இழுத்துட்டு போற? சொல்றது கேக்குதா இல்ல? என்ன விடு. இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் ஒண்ணு பிடிக்குது. ஃபர்ஸ்ட் இயர் ஆனவங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஏய், வா போலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வர போறீங்க? சும்மா இருக்கியா? எனக்கு சண்டை போட்டதுல பசிக்குது. இந்த பிரெட் ரொம்ப டேஸ்டா இருக்கு. சாபோட்டனோட பிரெட்டா? எப்ப சாப்பிட்டாலும் அவங்களோட பிரெட் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஐயோ, மறந்துட்டேன். லேட் ஆயிட்டு இருக்கு, நம்ம போய் ஆகணும். இங்க பாரு சக்குரா, என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? லேட் ஆகுது, வா. உனக்கு அவ்வளவு முக்கியம்னா நீ பாட்டுக்கு முன்னாடி பஞ்ச் போக இல்லாம வேண்டியதுதானே? கடைபிடிக்கிறாங்க. பார்த்தா அப்படி தெரியும். இது பாரு, இது ஸ்கூல். எத்தனை பேர் இருக்கானுங்களா? என்னடா இது?
இதுதான் போ ஃபியூரினோட பாய்ஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ். மட்டும் எனக்கு இருக்காங்களோ ரொம்ப அதனால எக்ஸைட்மெண்டா இருக்கு. எனக்கு வாத்தியாருங்களே இருக்க மாட்டாங்க இப்போ வந்து. ஆளுங்க மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா சக்குரா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன கண்டுபிடிச்ச? நம்ம கிளாஸ் லிஸ்ட இங்க தான் ஒட்டி வச்சிருக்காங்க. ஆமா, இந்த சைனுக்கு என்ன அர்த்தம்? இரு பாக்குறேன். இது வாத்தியாரே கேங் லீடரா சக்குரா, இருக்கணும் போல நல்ல இருக்கு. வேளை நீயும் நானும் ஒரே கிளாஸ் ஒண்ணா படிக்க போறோம். ஏய், சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? நம்ம கூட இன்னும் வேற யார் யார் இருக்காங்கன்னு பாப்போம். ஆஹா, சுமோ இருக்கா, கிரியோ இருக்கா, சக்யூராவும் இருக்கா. அவனுங்கள உனக்கு தெரியுமா? இல்லையே, தெரியாது. ஆமாடா, ஆனா தெரிஞ்ச அவங்க மாதிரியே எல்லாரையும் நான் சொல்றேன். கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல சுவோல இருந்து ஆரம்பிக்கணுமா? ஒண்ணும் தேவையில்ல. எந்த கிளாஸ்ல யார் இருந்தா எனக்கு என்ன? நான் யார் கூடயும் இருக்க போறது இல்ல. நீ என்ன பேசுற சக்குரா? இங்க நம்ம யார் கூட இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். என்னாச்சு? இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன நினைக்கிறாங்க? ஏய், இதுக்கு என்னன்னு வாய்ப்பே கேக்குறேன்ல. இல்ல. மொத்த பேரையும் கொண்டு வந்து எதுக்கு நம்ம கிளாஸ்லயே போட்டு வச்சிருக்காங்க? இப்ப எதுக்காக மூஞ்சி தொங்க போட்டுட்டு வர? சமானங்களா இருப்பாங்க போல இருக்குது நம்ம. கிளாஸ் முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு போக போறியா சக்குரா, இல்ல? ஒரு விஷயத்துல எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க முடியுமா? என்ன ப்ராமிஸ்? தயவு செஞ்சு நம்ம கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பேர்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஸ்மைலு. அது எதுவுமே வராது. இல்ல உண்மையாதான் சொல்றேன். நான் சொல்றது கேளு. இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக தான் போஃபிரன் ஆளுங்க மொத்தமா ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அதோட நீ இந்த ஊருக்காரன்ல வெளியூர்காரன் வேற. கண்டிப்பா எல்லாரும் நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கண்டிப்பா கேட்பாங்க. போஃபியூரன்ல இருக்கிற எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், யாரும் உன்னோட எதிரி கிடையாது. இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். என்ன ஆனாலும் சரி, நீ அவன் போயிட்டான். ஓ, என்ன அவரிட்டு இருக்க? வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கேன். என்னத்துக்கு? உள்ள யாரு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. ரெடியா இருக்கு. நான் ரெடியா இருக்கணும். அப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதை நீ Waste, கவனிக்கலையா? எல்லாம் waste. இங்க பாரு சக்குரா, நீ வெளியூருக்காரன். எங்கேயாவது பிசிறு தட்டிச்சுன்னா வைய, இங்க பாரு, நம்ம கிளாஸ் மட்டும் இல்ல மொத்த ஸ்கூலும் உனக்கு எதிரா திரும்பிடும், பாத்துக்க. ஓ, இந்த கேங் இருக்கும் இல்லையா? யாரு எப்படி மாறினாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆ? நான் இங்க வந்ததே சண்டை போட்டு தனி டாப்புக்கு கட்டு வரணும். சிங்கம்டா. ஓ, ஐயோ, ஒரு மூஞ்சி வேஸ்ட். அத்தனை பேரை உடைக்கிறானுங்க. ஐயா, ஜெயில இதுக்குள்ள செல்லுக்குள்ள அந்த மாதிரி இது. இது பேர் டார்ச்சர் மாதிரி எழுதுறாங்க. நான் நினைச்ச அளவுக்கு அவ்வளவு மோசம் இல்ல. ஹேய், ம். நீதான் சக்குராவா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் சக்குரான்னு சொன்ன. நீ என்ன பண்ண போற? என்ன மன்னிச்சிருங்க. இவன் ஒரு அறுபது இதை பத்தி அவனுக்கு பெருசா தெரியாதுல்ல. உங்க ஐபேட்ச், தொங்க விட்டுருக்கிற பெரிய கம்மல், சந்தேகமே இல்ல. சரியா சொன்ன, நான் அதே ஹீரோ தான். அப்ப நீ கடல் பகுதியில வாழ்றவனா? அதே மாதிரி என் வீடு எங்க இருக்குன்னு இப்ப ரொம்ப முக்கியம். இங்க பாரு, நீ வெளியூர்காரன் தானே? பரவாயில்லையே, ஆள் ரொம்ப தமாசா பேசுறாப்புல. ஆளு பார்க்க பயங்கரமா இருக்காரு. ஆனா ஆமா, நீங்க தானே சுவோ? ஆமா, எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லி கூப்பிடுறாங்க. எப்படியாவது சொல்றது. இந்த ஐபேட்சுக்கு பின்னாடி ஒரு சைனீஸ் பேயோட ஆத்மா இருக்கு. நான் அதை என் கண்ணுக்கு பின்னாடி அடைச்சு வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு ஏதோ சண்டையில அடிபட்டதா? அப்படிதான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. எல்லாத்தையும் இவனே சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்கா. இங்க பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ஸ் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காத. என்ன பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் போதும். இப்போ நீ உன்னை பத்தின விஷயத்த சொல்லு சக்குரா. போச்சு, வெளியூருக்காரன்னு தெரிஞ்சாலே வீம்புக்குன்னு உங்களை சண்டைக்கு நெஞ்ச இருப்பாங்க. வந்திருக்கான்னு. இப்ப இதை என்ன பண்ணி தடுக்கிறது? சும்மா சொல்லக்கூடாது, நீ அசத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். நேத்து நடந்த அந்த சீன்ல நீதான் மெயின் ஹீரோவாமே. நேத்தா என்ன எல்லா சண்டை தகவலும் நடந்துச்சு? வந்துட்டுது நீ எல்லாரும். என்ன சொல்லிட்டு இருக்க சுவோ? அப்படி நேத்து என்னதான் நடந்தது? அதான் நேத்து மெயின் ஸ்ட்ரீட்ல சமத்தியா ஒரு சண்டை நடந்துச்சுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதுக்கு ஹிராகி அவன் ஆளுங்களும் போயிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஊர்க்காரங்க எல்லாரையும் காப்பாத்துனது இந்த சக்குரா பையன் தான்ப்பா. நிஜமாவே ஒரு பண்ணான ஆளா? எல்லாரும் பண்ணாதான் தெரியுது. பார்க்கதான் மூஞ்சி நான் ரெண்டரை. கண்டுக்காம விட்டேன். ஆனா இவன் அந்த இடத்துக்கு போய் வேலையை காமிச்சிருக்கானா? அட ஆமாப்பா, அந்த சண்டை அப்ப என்னோட பாட்டி அங்க இங்க இருந்ததா அடிச்சாதான் சொன்னாங்க. மதிப்பே ஒரு போல. புது பையன் ஃபியூரன் யூனிஃபார்மை போட்டுட்டு அங்க இருந்ததாவும் சொன்னாங்க. நான் அப்பவே நினைச்சேன் இவன் வெளியூர் பையனா எல்லாமே இருக்கணும்னு. புதுசு போல கிளாஸ் இருக்கு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபன் ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு இவ்வளவு கிட்ட வரீங்க? இப்போ எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கு. சக்குரா கலக்கிட்டாப்ல. பரவாயில்லையே, இங்க இருக்கிறவங்க சக்குராவை அவங்க எதிரியா பார்க்கல. சந்தோஷம். அவன் அப்படி பார்க்க மாட்டான். பார்க்காம இருக்கணும். ஆமா, நீ வெளியூர்கார பையனா இருந்துகிட்டு எதுக்காக இந்த ஊருக்கு வந்த?
டாப்புக்கு வரணும்னு தான் நான் இங்க வந்தேன். சிரிப்பீங்களா? இங்க பாருங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அவன் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, உங்ககிட்ட சண்டை போறதுக்காக கிடையாது. நான் அதுக்கு தான் சொன்னேன். வாய் மூடிட்டு இருக்கியா? எக்ஸசைஸ் பண்ணோம்னா இல்ல இல்ல இந்த பக்கம் தான் வராங்க திரும்ப வெளியே இருந்து. சகுரா, உன்னால அவன் கூட சண்டை போட முடியாது. நம்ம கிளாஸ்ல அவன் தான், இல்ல இந்த ஸ்கூல்ல அவன் தான் பயங்கரமான ஆளு. அவனோட பேரு சுகிஸ்டா. சுகிஸ்டாவா? சுகிஸ்டா மாதிரி இந்த மாதிரி கோளாறுங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் நீ செத்த. நல்ல வேலை, கொஞ்சம் இருந்திருந்தா நசுங்கிருப்பேன். நல்லதா இருந்துச்சு. ஃபியூரின் ஹை ஸ்கூல்ல நான் இதை தான் எதிர்பார்த்தேன். இவங்க பார்த்தா உடச்சி இறந்து விசேஷ மாதிரி. இப்போதாங்க ஆட்டம் சூடு பிடிக்குது. வேற லெவலில் இருந்தது. ஆனால் அந்த ஸ்கூல் வந்து நீங்கள் ஸ்கூல் தான் எழுதி போட்டால் கூட எவனும் நம்ப மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் அது வேற மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங் கூட, ஒரு பாலடைஞ்ச ஸ்கூல், பழைய ஸ்கூல் கூட இப்படி இருக்காதுங்க. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு புரியலைங்க, இப்படிப்பட்ட பசங்களை அடக்கிறதுக்கு யார் தான் வாத்தியாராக வந்து நிற்பாங்கன்னு தெரியல. நிஜமாவே இந்த கேங் லீடர்னு ஒருத்தர் இருப்பாரு பாருங்க, டானுக்கெல்லாம் டான், அவர் தான் வந்து பாடம் நடத்தணும் போல இருக்குது. இது எப்படி இந்த ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க, இவங்களாம் எப்படி இது கேட்டு உக்காருவாங்கன்றதே புரியல. அதாவது மற்ற ஸ்கூலில் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த சிட்டிலையும் சரி, ரியல் லைட்லையும் சரி, இந்த மாதிரி சண்டை போகிறவன் எதுவும்னா அவனை ஒதுக்கி தான் வைப்பாங்க. ஆனால் இங்கே தான் சண்டை போட்டால் அடித்தாதான் இங்கே மதிக்கிறானுங்க. அந்த மாதிரி ஸ்கூலு அது உள்ளே எனக்கு அந்த கிளாஸ்க்கு நுழையிறப்போ ஏதோ ஜெயிலுக்குள்ளே செல்லுக்குள்ளே நுழையிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒருத்த ரகம் தான், பட் வந்து எடுத்தது வந்து எல்லாருமே ரகடாக இருப்பாங்க, அப்படி இருப்பாங்கன்னு நினச்சேன். இல்லை அந்த ஏரியாவுக்கு இவன் வந்து நேற்று பண்ணியிருக்கான்றப்போ எல்லாமே ஒரு மாதிரி மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே சார் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த டீமுக்குள்ளே இப்போ ஒருத்த வந்தால் வந்து ரொம்ப இவன் தான் பாலன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, அந்த மாதிரி டீமுக்குள்ளேயே ஒரு லீடர் மாதிரி இருந்தால் அப்படி இருந்தாச்சும் போவோன்னு தோணுது. அப்படி பார்த்தா கூட இதுக்கு ஒருத்தர் இருக்கணும், ஒரு ஹெட் மாஸ்டருங்க யாருன்னா இருக்கணும் இல்லையா? யாரோ ஒருத்தர் ஸ்கூல் ரன் பண்ணுறாங்கன்னா எடுக்க போகிறாங்க ஃபுல்லாக ஃபைட்டு. ஸோ அதனால அது எனக்கு புரியல, இது எப்படி என்னன்றது எனக்கு புரியல. யார் இதை ரன் பண்ணுறான்றது அதெல்லாம் வரணும். ப்ளஸ் இங்கே என்னதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது பார்த்தா ஒரு போர்டில் பாடம் நடத்துகிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அங்கே அந்த இடம் கூட ஒட்டு வைக்கல. ஸோ இங்கே என்ன தான் இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு இது கியூரியாசிட்டியாக தான் இருக்குது. அண்டு ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோ பையன் அவனுமே வேறு லெவல் தான், பண்ணால் நல்லா வந்தாங்க, ஜாலியாக இருந்தது. ஓகே ஒரு மாதிரி கலகலன்னு இருப்ப பையன்னு பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி சோகம் இருந்தது, புள்ளி. அதான் இந்த ஊரில் இருந்தால் இவ்வளோ அடிப்பட்டு தான் இருக்கணும். ஸோ வந்திருக்கான், பட் ஆக்ஷன்லாம் பண்ணுவானோ அப்படின்னு நினச்சி இல்லை. ஆனால் தைரியம் இருக்குது, பயங்கரமான தைரியம். எதுவுமே பின்வாங்கல, அவ்வளோ அடிக்கிறாங்க பண்ணுறாங்க, ஆனால் அவன் விட்டு வேலைகளை பயந்து ஓடலை. அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ ஆனால் ஆக்ஷனில் இறங்க இன்னும் சண்டை போகிறதெல்லாம் வரல போகுது. அதெல்லாம் இங்கே தான் வந்து கற்றுப்பான் போலுது. அதுதான் இப்போ சேர்ந்துருக்காங்க போலுது. ஆனால் நம்ம ஆள் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் பழக்கப்பட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே யாருன்னா இங்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்களான்றது பார்ப்போம். அவள் பார்த்தா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே ஒரு பழகின விஷயத்தெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதே இப்போ புதுசாக வந்தோன்னோ வந்து உடனே வந்து அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். கிளாஸுக்கு வந்தது இந்த மாதிரி தான் இருக்குமான்னு பார்த்தா அது வந்து ஒருத்தங்கிறான். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது. பார்ப்போம் இப்படி தான். அந்த மாதிரி அந்த டேக் பையன் அவன் கூட வந்து இப்போ நம்ம ஒரு இதில் டேக்னே பேர் வச்சிடா நம்ம அடி வாங்கும் போது ஒருத்தர் வந்து காப்பாற்றுறாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அவன் நினைக்கல. இப்போ நம்மள மாதிரி இன்னொருத்தவங்க யாராவது அடி வாங்கும்போது நம்ம போய் அவங்கள மாதிரி நின்று அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்ற தாட்லேயும் தான் அதை கற்றுக்க ஆசைப்படுறான். அதுவும் நல்லா இருந்தது. அந்த பையனை பார்க்குறப்ப எனக்கு ஜெலிஸ் தான் ஞாபகம். ப்ளஸ் அதே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிஸ்டே கொடுத்துருக்கலாம். எனக்கு அவனை தான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவனுக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கும்டா, கண்டிப்பாக எழுந்து ஒரு நாள் வெளியே வரண்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அது பார்க்கலாம், இங்கே வந்து தேருவான் இல்லையா, அப்போ அது எப்படி மாறுதுன்றதை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. நம்ம ஆள் எடுத்ததும் ஆக்ஷன் அது இருக்குன்றது வேறு. இந்த மாதிரி ஆள் வந்து நாளைக்கு டெவலப் ஆகுதுன்றது தான் ஆர்வம். அதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் பார்க்கணும் ஒரு மேட்ச். எனக்கு நிறைய அனிமி கேரக்டர்ஸ்லாம் இங்கே பார்க்கும்போது தோணுது. எனக்கு வந்து டாக்டர் ஸ்டோன் ஞாபகம் வந்துச்சு, அப்புறம் ஹைக்யூ இனாட்டா அது ஞாபகம் வந்தது. அப்போ லாஸ்ட்டாக ஒருத்தன் வந்து அந்த முடிய வச்சுட்டு ஃபைட் போட்டான். அவனு பார்க்கும்போது எனக்கு இறனும் உரைச்சியும் மிக்ஸ்ட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஹேர் ஸ்டைல் உரைச்சி பார்க்குறது அப்படி இருக்குது, ஃபேஸ் கட் வந்து இறன் மாதிரியே இருந்துச்சு அவனுக்கு. அப்படியா? எனக்கு அப்படி தோணுச்சு. அந்த மக்கள் வந்து இந்த பையனை நடத்துறது இதெல்லாம் பிடிச்சிருந்துக்கு. ஏன்னா இந்த ஹீரோ இதை தான் அங்கெல்லாம் மிஸ் பண்ணது. ஸோ இங்கே அதெல்லாம் நடக்குதுல்ல, அந்த பாட்டி சகஜமாக இருக்குது. அவங்ககிட்ட என்ன சொல்கிறது, அந்த ஊரில் அப்படி வந்து யாருக்கிட்ட கூட வந்திருக்க மாட்டாங்க. இப்போ படியாக தூக்கின்னு போய் விட்றானாலும் முடியல அப்படின்னு சொல்லி சகஜமாக ஒரு பேரங்கிட்ட பாட்டி இருக்கும். அந்த மாதிரி அவனை
சகஜமாக்க பார்க்குறாங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. எல்லாருமே அரவணைக்கிறாங்க. அந்த பொண்ணு இன்னுமே விளையாடுது அவங்க கூட அது ஒரு வீடு டீஸ் மாதிரி பண்ணி. இப்போ அவனுக்கு இருக்கு. வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ ஸ்கூல் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்துச்சு. அவனுக்கு எதுவுமே ஒரு மாதிரி தனிமை இல்லாமல் இது பார்த்துக்கணும். ப்ளஸ் இதை இப்போ இந்த புது பையனும் வந்திருக்கான். இவன் கண்டிப்பாக பிஸியாக வச்சு வீரோ விட மாட்டான்றது தெரிஞ்சு வச்சு எனக்கு இது நல்லா இருக்கு. பார்க்கும்போது நம்ம கக்காஷியும் காயும் எப்படி இருப்பாங்க அது வரை ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஏரியாவை நான் பார்த்துக்கின்றது. அதே மாதிரி வந்ததும் அது ஒரு மாதிரி நார்மல் ஆயிடுச்சு. இப்போ டேய் இதை ஹெல்ப் பண்ணவில்ல கௌதங்கராடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சகஜமாக கூப்பிட்றதும் இதுவாக இருந்துச்சு. அதாவது ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு அந்த தெருவே. அது நல்லா இருந்துச்சு. எல்லாருமே கொடுத்து பாசத்தை பொழிகிற கிடையாது. என்னடா மார்க்கெட்மே எனக்கு அனுப்புறீங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. நல்லா அழகாக தான் இருந்தது. அதே மாதிரி எல்லாத்தையும் வெறுத்த ஒருத்தனுக்கு திடீர்னு கிடைக்கிறப்போ கொஞ்சம் கிடைச்சாலே அது ஏற்றுக்கிறது கஷ்டம். அதுவும் அட் டைமில் திணற எல்லாரும் இப்படி கொடுக்குறப்போ அது கொஞ்சம் ஏற்றுக்கிறது லேட் ஆகதான் செய்யும். அது எனக்கு புரியுது. பட் பையனுக்கு நல்லா இருக்கு. அவன் வேணாலும் வெறுத்தாலும் எல்லாருமே நிற்பாங்கன்றது அதான் அவன் என்ன சொல்றது வேற ஜோன்ல போவாம அவனா இந்த ஊர்ல இருக்க முடியும் அந்த மாதிரி. அப்புறம் எப்பவுமே யாராவது அன்பு கொடுத்தா ஒரு மாதிரி இருப்பான், எஸ்கேப் பார்ப்பானா. இன்னைக்கு எல்லாரும் கொடுக்கவே எல்லாரும் என் மேல அன்பு வச்சிருக்காங்கன்றத ஃபீல் பண்ணேன். அது ஒத்துக்கிட்டு ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு தான். அதே இப்போ முன்ன மாதிரி இருந்தால் அந்த பாட்டி இப்போ சகஜமாக மூட்டை மாதிரி தூக்கின்னு வந்தான் பாருங்க. அது அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் உள்ள. இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணாத ஒன்றுன்னு உள்ள இருக்கு. ஆனால் வெளியே நம்மகிட்ட அப்படியே நடிக்குது ரக்கட் மாதிரி. ஏங்க என்ன இது ரொம்ப இது பண்ணுறிய அப்படின்ற மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஹாப்பினஸ் இருக்கும். அது இன்னும் அவனுக்கு வெளிப்படுத்த தெரியல. அது வரும். ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.